ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான மேங்கோ ஐஸ்கிரீமை எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நம்ம இன்றைக்கி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம். கூடவே கண்டன்ஸ் மில்க் வந்து 1 கப் அளவு, அதே போல் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் கலருக்காக. அதுக்கு நம்ம இன்னைக்கு 2 மாம்பழத்தை நல்லா பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்ன பீசஸாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா பீசஸும் நம்ம சேர்த்தாச்சு. மாம்பழத்தெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ரீமை எல்லாத்தையுமே பவுலில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரை வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பான பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த க்ரீமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கண்டன்ஸ் மில்க் அண்டு மாம்பழம் அதோட மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை திரும்பவும் பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த க்ரீமும் இந்த மேங்கோ மிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அதே பவுலில் இது போல் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு ஒரு பவுலில் கூட ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் பவுலுக்கு மேலே அலுமினியம் ஃபாயிலை வச்சு இது போல் நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் இதை 8 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. ஐஸ்கிரீமை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு, அதாவது க்ரீமியாக இருக்குது. எடுத்து இது போல் ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான ஐஸ்கிரீம் ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுங்கள். ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.